நம்மளை சுத்தி அத்தனை சதிகள். அதுல முக்கியமான சதி என்ன தெரியுமா? இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான் இல்லனா நீ, நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நானும் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. ஒரு பக்கம் தாவேக ஆட்சி அமைக்கிறதுல பல சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி அமைக்க போறாங்களா, திமுக அதிமுக மறுபடியும் ஒன்றா சேர போகுதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்து வருது. இந்த செய்திகள் சமூக வலைதளங்கள்ல வெளியானதுல இருந்தே 2 பேரும் அவங்க தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாலுமே திமுக அதிமுகவை பத்தி விஜய் அவர் பேசின வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. விஜய் அவரு அந்த வீடியோல என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது திமுக அதிமுக 2 பேருமே விஜய் அவரை எதுக்க காரணமே அவங்க 2 பேரும் கூட்டணி கட்சிகள் தான். 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி தமிழக மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த ஆட்சியில இருக்கணும். விஜய்ங்கிற ஒருத்தருக்கு யாரு மக்கள் எதுக்காக இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்கறாங்க, இப்படி ஒருத்தரை வரவிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தோட தான் இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. நான் வந்தது அவங்களால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஒரு வீடியோல பேசியிருக்காரு. அந்த விஷயங்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு. விஜய் அவர் பேசின ஒவ்வொரு விஷயங்களுமே இப்ப நடக்குதே, அது அப்படியே நடக்கிறதுனால மக்களும் ரொம்பவே ஆச்சரியத்துல இருக்காங்க. அந்த வீடியோவை பயங்கரமா வைரல் பண்ணி அன்னைக்கே விஜய் அவர் சொன்னாரு, அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக திமுக 2 பேருமே கூட்டணி சேர்றது, நாங்க சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எங்கேயுமே சொல்லல. தாவேக ஆட்சி அமைக்கட்டும், அவங்க ஆட்சியை சிறப்பா செயல்படுத்தட்டும் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் கூட இன்னைக்கு அவரோட கருத்தை வெளியிட்டிருந்தாரு. ஆனாலும் தாவேகாவினர் நிறைய பேர் மாற்றி எல்லாரையுமே இப்ப வரைக்கும் திட்டிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.